ஹலோ கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாவேகாவை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். தாவேகாவில் விஜய் எங்கே நிற்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அதில் அவர் வெற்றி பெறுவாரா அப்படின்றது தான் இன்னைக்கான கொஷின். ஸோ மக்களாகிய நீங்கள் தாவேகாவில் விஜய் நிற்கிறாருன்னா அதற்கு ஆப்போசிட்டில் திமுக அப்புறம் ஏடிஎம்கே இவங்க எல்லாருமே அந்த பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறாங்க. இதில் ஆல்ரெடி வெற்றி வேட்பாளரும் இருக்காங்க. அந்த பெரம்பூர் தொகுதியில் ஒரு கேண்டிடேட்டாக நின்று வேட்பாளர் வெற்றியும் பெற்றிருக்காங்க. அதை தாவேகா விஜய் உடைப்பாரா? இந்த எலெக்ஷன்ல 2026 வருது பாத்தீங்களா? இதுல இவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சு இப்போ நிக்கிறாரு. பெரம்பூர்ல நான் வெற்றி பெறுவேன் அப்படின்ற ஒரு சில விஷயத்தையுமே அவர் பேசியிருந்தாரு. திருச்சியிலும் அதற்காக நிக்கிறாரு. 2 தொகுதியிலுமே விஜய் அவர்கள் நிக்கிறாங்க. பட் பெரம்பூர்ல யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத என்னுடைய கேள்வி. நீங்க யார் வெற்றி பெறுவாங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பெரம்பூர்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தாவேகா விஜய் அவர்கள் வீடு வீடா சென்று வாக்கு சேகரிச்சிருந்தாங்க. ஸோ விசில் சின்னத்தை அவர் கோலமிட்டு வரைஞ்சியதா இருக்கட்டும், இல்லை மக்களோட மக்களாக இருந்ததா இருக்கட்டும், இது போன்ற ஒரு சில சின்ன சின்ன விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. இது நிறைய பேருமே பேசும் பொருளாக இப்போ சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி விஜய் வீட்டை விட்டு வெளில வரல அப்படின்ற ஒரு சில விஷயம் பேசிட்டு இருந்தது. இப்போ அவர் வீடு வீடாக வந்திருக்காங்க, இதை நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தாங்க. பட் இந்த எலெக்ஷனுக்கு யார் தகுதியானவங்க, யார் வெற்றி பெறுவாங்க, அந்த விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாரா இல்லை மற்ற கட்சியினர் அவர்கள் வெற்றி பெறுவாங்களா அப்படின்றது நீங்கள் சொல்லிட்டு போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம். இப்போ விளாத்திக்குளம் எடுத்துக்கிட்டோம்னாவே உங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன ஞாபகம் வரும்னா, பாலியல் தொல்லை அப்படின்றது ஒரு ரீசெண்ட் டேஸில் நிறைய ஃபேமஸ் ஆகியிருந்தது. ஸோ இந்த மாதிரி நடந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ அது மாதிரி நடந்திருக்கா அப்படின்றத நீங்க எதிர்பார்க்காதீங்க. பட் இது நடக்கல. இப்போ வேற என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது தான் கேட்குறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேருந்துல 2 பேர் போயிருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு 37 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்காங்க. இது யார் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன். இந்த எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாடு முழுக்கவுமே இப்போ ஆக்டிவா இருக்காங்க. ஒரு சில விஷயம் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். 150 கோடி கிட்ட நம்ம பறிமுதல் செய்யப்பட்டிருந்தாங்க. ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் விளாத்திக்குளத்தில் ஒரு விஷயம் இந்த மாதிரி மாட்டியிருக்காங்க. பட் இதை உரிய அவங்க கிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்றது அவங்க கிட்ட இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அது எதற்காக? ஸோ ஒரு வேளை இந்த தொகுதிக்கு அமௌண்ட் கொடுக்கறதுக்காக எந்த கட்சி நம்ம அவங்க ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ணாங்களா, இல்லை இவங்க எதர் மூலியமா எடுத்துட்டு வந்தாங்கன்றத அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்றதையும் பார்ப்போம். இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 50,000க்கு மேலே நீங்கள் எடுத்துட்டு போனாலே நீங்கள் மாட்டிப்பீங்க. ஒருவேளை அவங்க பறிமுதல் செய்யப்பட்டிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு வர வேண்டியது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அது போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்களோ, இல்லை அவங்க எலெக்ஷன் கமிஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்களோ, அவங்க கிட்ட நீங்கள் ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் மீண்டும் அந்த பணத்தை உங்கள் எமர்ஜென்சிக்கு எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ 1 லேக் 1 லேக் 2 லேக்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறவங்களாம் கொஞ்சம் சேஃபாக டிரான்சாக்ஷனில் மூலியமாக வச்சுக்கோங்க. நம்ம நிறைய பேசியிருந்தோம். ஆனாலும் நிறைய பேர் இந்த மருத்துவத்துக்கும், இந்த மக்கள் விவசாயத்துக்கும், இல்லை அதர் பார்ட்டிஸ் இந்த மேரேஜுக்கு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல, அந்த நிறைய விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறைய மாட்டியும் இருக்காங்க, நிறைய டிஸ்ட்ரிக்டில் மாட்டியிருக்காங்க. அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஒன்று இருக்கும்போது பெருசாக நீங்கள் ஏன் மணியை கையில் எடுத்துகிட்டு போகிறீங்க? அதை கொஞ்சம் சேஃபாக பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பணம் நீங்கள் ஒவ்வொரு ரூபாவாக சேர்த்துருப்பீங்க. இதை பெரிய 1 லேக் 1 க்ரோஸ் 2 க்ரோஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. 1 லேக் மாட்டினாலும் அவங்க சாதாரணமாக போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு நார்மல் பீப்புளாக இருக்கும்போது, ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வரீங்க, ஒரு 1 லேக் ஒரு 50,000 நீங்கள் வண்டி வாங்கவோ இல்லை இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொண்டு போங்க. இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சீமான் அவர்கள் தான் சொல்லியிருந்தாங்க. சீமான் அவர்கள் வாய்ப்பேச்சு அப்படின்றத மக்களிடையே ஒரு ஒரு சில குற்றம் போயிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சில கதைகள் சொல்றாரு பார்த்தீங்களா, அதை கட்டுக்கதையா இல்லை உண்மை கதையான்றது மக்களிடையே ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஒரு சில விஷயம் ஏத்துக்கிறாங்க, ஒரு சில விஷயம் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு கதையை சீமான் அவர்கள் சொல்றாங்க அப்படின்றத மக்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு பர்சனலாக அவரை பற்றி தாக்கணுன்றது எந்த ஒரு வீடியோவும் எந்த ஒரு விஷயமும் இல்லை அவரை பற்றி பேசணுன்றது. ஏன்னா அவர் தனியாக இத்தனை ஆண்டுகளாக 15 வருஷமா இன்னும் ஒரு வேட்பாளர் கூட அவங்களுடைய கட்சியிலேருந்து வெற்றி பெறல.
ஆனா அவர் இன்னும் போராடிக்கிட்டு இருக்காரு. நான் வெற்றி பெற்றுருவேன். 234 தொகுதியில அவர் 118 வெற்றி பெற்று அவர் ஆட்சி அமைப்பாரா அப்படின்றது என்னுடைய கேள்வி. ஆனா பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களை பத்தி ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தாங்க. நல்லாட்சி அப்படின்றத கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வந்து எந்த விதமான குற்றமும் அவங்க மேல வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஈஸியா இந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இது என்ன நடக்குதுன்னு இந்த எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணிடுவாங்க யாரு மக்கள் விரும்புறாங்கன்றது. அடுத்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து கோவை சென்றிருந்தாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கே.என். நேருவுக்கும் இன்னொரு வேட்பாளருக்கும் அவங்க இன்னைக்கு வந்து பிரச்சாரத்துல ஓட்டு கேட்க போயிருந்தார் அவர்கள். அங்கேயுமே ஒரு சில விஷயம் நடந்திருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி எடப்பாடி அவர்களை தாக்கி இருந்தாரு உதயநிதி அவர்கள் அப்படின்றத எடப்பாடி அவர்களே சொல்லியிருந்தாங்க. போட்டோ காமிக்கிறதா இருந்தாலும் இல்ல ஒரு சில விஷயம் பேசுறதா இருந்தாலும். இப்பவும் என்ன ஆச்சுன்னா உதயநிதி அவர்கள் வந்து நான் எடுத்துட்டு வரல போட்டோவை. ஆல்ரெடி எனக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் நிறைய சண்டை போயிட்டு இருக்கு. என்னை வந்து செத்து போன்ற அளவுக்கு அவர் சொல்லிட்டாரு அப்படின்றத சொல்லியிருந்தாரு உதயநிதி அவர்கள். பட் ஆனா மக்கள் வந்து அதை விட மாட்டாங்க. எனக்கு அந்த போட்டோவை காமிக்கணும், நீங்க ஒவ்வொரு கூட்டம் போனாலும் போட்டோ காமிக்கணும் அப்படின்றத மக்கள் வந்து ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்து உதயநிதி அவர்கள் கிட்ட கிஃப்ட் பண்ணி அதை வந்து ஓபன் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து மக்களிடையே கொஞ்சம் உற்சாகத்தை மூட்டுது திமுக தொண்டர்களிடம் அப்படின்றத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்ல விரும்புகிறேன். பட் ஆப்போசிட்ல ஒரு தலைவர் இருக்காரு, எடப்பாடி அவர்கள் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன கமெண்ட் கொடுப்பாங்கன்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உதயநிதி அவர்களும் சரி எடப்பாடி அவர்களும் சரி மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிறன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வார் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வாரோட இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற வார் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழல்ல தான் போயிட்டு இருக்கு. நீ அடிச்சா நான் அடிப்பேன், நீ அடிச்சா நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் மாத்தி மாத்தி ஜாலியாக இருக்காங்க. ஸோ 2026 எலெக்ஷன் முடிவு பண்ண போது நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். 2026 வரப்போது இன்னும் 5 நாள் தான் இருக்கு, பார்த்துப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மக்களுக்கு வந்து தரமான அரிசியும் சரி பருப்பும் சரி கொடுப்பேன் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. தரமான பருப்புனா என்ன அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. தரமான அரிசினா என்ன? இத்தனை ஆண்டா வந்து ரேஷன் கடையில் கொடுக்கறது வந்து தரமான அரிசி இல்லையா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. ஸோ இவங்க எடப்பாடி அவர்கள் என்ன வந்திருந்தாங்கன்னா, இப்போ அரசியலுக்கு ஆட்சி அமைச்சிட்டாருன்னா எடப்பாடி அவர்கள் என்ன அரிசியை கொடுப்பாங்க? விவசாயத்துக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க எந்த ஆட்சியுமே சரி. பெருசா அவங்க ஒவ்வொரு சூழல்லையுமே அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு. அவங்க மூலியமா தான் ஒரு அரிசியா இருந்தாலும் சரி ஒரு பருப்பா இருந்தாலும் சரி என்ன பொருளா இருந்தாலும் அவங்களுக்கு மூலியமா தான் நமக்கு வந்து வருது. இதை வந்து அவங்க எல்லாருமே ஆதரிக்காத போது நிறைய விவசாயி வந்து சூசைடும் பண்ணிக்கிறாங்க. இது போன்ற விவசாயிகள் வந்து தண்ணி இல்லாம ஏரி வந்து வத்தி போய் இந்த மாதிரி தண்ணி இல்லாத இஷ்யூனாலையும் அவங்க விவசாயிகள் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதுல வந்து விவசாயிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாதான் நமக்கு அரிசி கிடைக்கும். எல்லாமே இவங்க வந்து வெறும் எலெக்ஷனுக்காக பண்றாங்கன்னா அப்போ அடுத்த அடுத்த 5 வருஷம் யாரு ஆட்சிக்கு வராங்களோ அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க விவசாயிகள் அவங்களுக்கு? இவர் வந்து கடனை தள்ளுபடி பண்றேன்னாங்க. இத்தனை ஆண்டா வந்து அதை பத்தி பேசியிருக்கலாமே. ஒரு வேலைக்கா இருந்தாலும் சரி, ஏன் வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்குல்ல. அவங்க வந்து இதை பண்ணி அதை வந்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணாம வந்து நாங்க ஆட்சி டைம்ல மட்டும் நாங்க விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணிடுவோம், அரிசியை வந்து குவாலிட்டியா கொடுப்போம், பருப்பை குவாலிட்டியா கொடுப்போம், எண்ணெயை குவாலிட்டியா கொடுப்போம், இது சர்க்கரையை குவாலிட்டியா கொடுப்போம்னா எங்க இருந்து வரும் அதுக்கு மட்டும் அவங்களுக்கு? ஸோ அவர் வந்து சொல்லியிருந்தாங்க குவாலிட்டியா என்ன குவாலிட்டி கொடுக்குறாங்கன்றத நம்மளும் பார்ப்போம். இந்த ஆட்சியில் யார் வெற்றி பெறாங்களோ அதுக்கப்புறம் தானே அது நடக்கும். அப்படி இல்லைன்னா விவசாயத்தை டீல்ல தானே விட்டு போவாங்க. இது எப்பவும் போல நடக்கிறது தான் விவசாயிகளுக்கு. ஸோ அடுத்து என்னன்னு பார்ப்போம். அதிமுக இப்போ எடப்பாடி அவர்கள் கட்சி உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, தொண்டர்கள். அவங்க வந்து வாக்கு சேகரிக்கும் போது காசோலை கொடுத்துருந்தாங்க அப்படின்றத எலெக்ஷன் கமிஷனோ ஏதோ கைப்பற்றியிருக்காங்க. இப்போ அது வந்து உண்மையா இல்லையான்றத பறிமுதல் செய்யப்பட்டு அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றத மேலும் மேலும் தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா இப்போ ஒரு காசோலை மூலியமா கொடுத்து ஓட்டை கைப்பற்றுறாங்க. இன்னுமே அந்த காசை கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த நம்ம வந்து யாரை குற்றம்னு சொல்லணுன்றது எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. மக்களை சொல்லவா இல்லை வந்து கட்சிக்காரங்களை சொல்லவான்றது எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ இதில் வந்து இனிமே மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அதில் வந்து புதுசாக ஒரு கட்சியுமே சேர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களுமே ஒரு சில இலவசத்தை கொடுத்து மக்கள்கிட்ட ஏமாத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.